ஹலோ ஃப்ரான்சிஸ், வணக்கம். வணக்கம். பைஜூஸ் வழக்கமாக வந்து ஒரு காலத்தில் இந்தியாவோட பைஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி வந்து ஜீரோ ஆகிடுச்சு. ஜீரோ ஆனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்து 6 மாதம் ஜெயில் போகிற அளவுக்கு சிக்கல் வந்துருச்சு. இது வந்து இந்த சிம்டம் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன அந்த பிரச்சனை? ஏன் 6 மாதம் ஜெயில்? ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஃபீல்டுக்காக ஜெயில் போடலாமா? அப்படியா? இல்ல இந்த 6 மாசம் ஜெயில் வந்து ஆக்சுவலா சிங்கப்பூர் கோர்ட் குடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஓகே. அவங்க ரொம்ப நாளா டேட்டா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பிஆர் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் ரைட்ஸ் இஷ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த கம்பெனி. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அந்த ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் அந்த கம்பெனியில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அந்த ஃபண்ட் ரைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய கம்பெனி பிஆர்னு ஒரு கம்பெனி, சிங்கப்பூர் பேஸ் கம்பெனி. அதில் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அந்த கம்பெனி ஆகாஷ் இதில் ஓனர்ஷிப் இல்லாத மாதிரி தான் அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர் கோர்ட்டுக்கு வந்து அது புரியல, என்ன டிரான்சாக்ஷன். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு பைஜூட்ட கேட்டாங்க. அவர் இது வரைக்கும் கொடுக்கல, ரொம்ப நாளாக கொடுக்காம இருக்காரு. அதனால கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இந்த 6 மாதம் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு தான். அவருக்கு ஜூன் 15 வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இது வந்து அவர் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்க்கோ இல்லை தப்புக்கோ இல்லை, கோர்ட்டு கேட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கல அதுக்காக. ஸோ அதான் ஏன்னா அவரே சொல்லியிருந்தார், நான் வந்து ஐ எம் நாட் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படி சொல்லியிருந்தாரு. அது கிளைம் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல, பட் அந்த கேஸ் he was not found guilty as of அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். yes. ஸோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எஜுடெக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி தான். இப்பயும் சில கம்பெனிலாம் சூப்பராக பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த எஜுடெக்கை வந்து கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் பண்ணதுக்கு காரணம் பைஜூஸ்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்லலாமா? அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? எஜுடெக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே ஓரளவுக்கு இந்தியாவில் வர விசி ஃபண்டிங் குறைஞ்சதுக்கு அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 2022லலாம் தெர் வாஸ் பீக் இன்ட்ரெஸ்ட் இந்தியாவில் வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாஸ் பைஜூ தான். பைஜூஸோட க்ரோத் தான் அதுக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், அந்த ஃபண்டிங் கொண்டு வரதுக்கும். பட் தென் அவங்களோட வேல்யூவேஷன் வந்து 2-3 இன்வெஸ்டர்ஸ், ஆக்சுவலாக பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் வந்து யார், நாஸ்பஸோட ப்ரோசஸ்னு ஒரு ஃபண்டு. மார்கன்ஸ்லையும் குறைச்சாங்க. அவங்க ப்ரோசஸ் குறைச்சது தான் மெயின். ஏன்னா அவங்க தான் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அப்போ அது க்ளோஸ் டு 10% வச்சுருந்தாங்க. அது 10% இருந்தப்பயே அவங்க வந்து 22 பில்லியன்லேருந்து ஐ திங்க் ரெடியூஸ்டு டு 6 பில்லியனோ அதை கம்மி பண்ணாங்க. விச் இஸ் லைக் 1/4 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி பிளாக் ராக் இந்தியாவில், பிளாக் ராக் ஆனால் ரொம்ப கம்மி தான், 1% தான் வச்சுருந்தாங்க இவங்க ஷேரு. அவங்களும் கம்மி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து வேல்யூவேஷன் கம்மி பண்ணது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இட் புட் அ குவெஸ்சன் மார்க் ஓவர் நம்ம இன்டெகிரிட்டி, நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப் இன்டெகிரிட்டி மேலேயே ஒரு குவெஸ்சன் போட்டுச்சு. ரெண்டாவது, ரொம்ப அன்சஸ்டைனபிளாக க்ரோ பண்ணுறோமோ, லைக் மார்க்கெட் அவ்வளோ பெருசு இல்லாதப்ப பர்ன் பண்ணி க்ரோத் காட்டுறாங்களோ அந்த மாதிரி. ஸோ பேசிக்கலி மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஸ்பெண்ட் பண்ணி ரெவன்யூ உள்ள கொண்டு வரது. வெதர் திஸ் ரெவன்யூ சஸ்டைனபிள் ஆர் நாட் இஸ் அ கொஸ்டின். அதோட அந்த ரெவன்யூங்கிறது உண்மையாக புக்ஸில் இருக்கா இல்லை வந்து நோஷனலாக இருக்காங்கிறது கூட எஸ், அந்த கான்ட்ரவர்சியும் வந்தது. அவங்களோட அக்கௌண்டிங் லைக் இதே கொஸ்டின் பண்ணாங்க. அதாவது இப்போ நான் இஎம்ஐயில் வந்து நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, எல்லா ரெவன்யூ அந்த 5 வருஷத்துக்குள்ள ரெவன்யூ இன்றைக்கே புக் பண்ணேன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் வந்து அந்த ஒரு புக்ஸே ஃபைல் பண்ணவே இல்லை 2022 ரைட் டவுன். இவங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வேல்யூ குறைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க 22 ஃபைனான்ஷியல்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி டெலாய்ட் அவங்க போர்டில் இருந்தாங்க, டெலாய்ட்லேருந்து ஆடிட்டர், அவங்க ரிசைன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க டேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட். அதான் இந்த கிரைசிஸ் வெளியில் இருந்ததுக்கு பிறகு தான் க்ரோத்தா ப்ராஃபிட்டா அந்த கான்ட்ரவர்சி அப்போ தான் வந்து உருவாச்சு இல்லையா? கான்ட்ரவர்சி இல்லை, அது தேவை. ஏன்னா ஃபண்டிங் இல்லைன்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் தான் ஒரே வழி. கரெக்ட். ஒன்று காசு வந்து ப்ராஃபிட்லேருந்து வரணும், இல்லைன்னா எக்விட்டிலேருந்து வரணும். ஸோ அந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸோட மரியாதை திரும்ப வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபண்டிங் ட்ரை ஆனது. அண்ட் அதை இன்டியூஸ் பண்ணது ப்ராப்ளம் இவங்க தான். இவங்க வேறு என்ன தப்பு பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைஜூஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு இல்லை. தப்புன்னு அதாவது ரிஸ்க் அப்படி தான் சொல்லணும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. எஸ், எக்ஸாக்ட், நல்ல வார்த்தை. வி கான்ட் சே தப்புன்னு நடந்ததுக்கப்புறம் தான் தப்பு, ரைட்டாக மோஸ்ட்லி.
ஏன்னா இவங்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்க பண்ணுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ ஒரு எடுடெக் வந்து இவ்வளோ அவங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனாங்க. அதே க்ரோத்தை இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியுமா, அதுதான் கொஸ்டின். அது நமக்கு எப்போ தெரியுதுன்னா அவங்க செலவெல்லாம் பண்ணி முடிச்சு காசு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்தாங்க. ஒன்று வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் வெரி ஹை. ஐ திங்க் க்ளோஸ் டு 1 பில்லியன் கிட்ட அவங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட்ஸ் மட்டுமே பண்ணியிருப்பாங்க மொத்தமாக அந்த. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான் வாஸ் பிராண்ட் அம்பாசிடர், விச் இஸ் ஃபைன், அவங்கள்ட்ட நிறைய காசு இருந்தது. அதுக்கப்புறம் மெஸ்ஸி பிராண்ட் அம்பாசிடர். அது எப்படின்னா ஒரு 2000 பேருக்கு மேலே ஃபயர் பண்ணாங்க. ஃபயர் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு மெஸ்ஸியை வந்து பண்ணாங்க. ஸோ அந்த பிராண்ட் பில்டிங்காக என்னென்ன ட்ரேட் ஆஃப் பண்ணாங்கன்றது. அதுக்கப்புறம் வந்து பிசிசிஐ ஜெர்சி ஸ்பான்சர். மெஸ்ஸி கொண்டது காரணம் வந்து குளோபல் மார்க்கெட் போய் ரீச் பண்ணுறதுக்கு. குளோபல் மார்க்கெட், எஸ். யூஎஸ்ல நிறைய அக்வயர் பண்ணாங்க கம்பெனிஸ்லாம். மிடில் ஈஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க, இந்தியன் டயஸ்போரா இது பண்ணுறதுக்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு சக்ஸஸும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கத்தாரில் அந்த வேர்ல்ட் கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஸ்பான்சராக இருந்தாங்க. தென் பிசிசிஐ கான்ட்ராக்ட் ஜெர்சி மெயின் ஸ்பான்சராக இருந்தாங்க. அதுக்கு காசு கொடுக்காம பிசிசிஐ வந்து அவங்கள இது பண்ணாங்க, சூ பண்ணி. மெட்ராஸ் படத்தை சொல்கிற மாதிரி அந்த செவரு பிசிசிஐ ஜெர்சியில் போட்டாலே ஒரு பிரச்சனை தான். வேற சஹாரா பேடிஎம் வந்து டிஸ்பியூட்டில் மாட்டினாங்க. பிசிசி ஒரு கான்ட்ராக்டில் இருந்து. அது மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் பெருசாக வந்து ஸ்டார் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனையாக இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டார் இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து நிறைய பிராண்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்தாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டோட்டலாக ரைஸ் பண்ண அமௌண்ட் வந்து $6.3 பில்லியன். ஒரு 60,000 இன்னைக்கு வேல்யூக்கு 60,000 கோடிக்கு மேலே. இப்போதைக்கு அது வேல்யூ 0. அதில் வந்து ஒரு 5 பில்லியன், ஆல்மோஸ்ட் 5 பில்லியன் வந்து எக்விட்டியில் எடுத்தாங்க. அரௌண்ட் 1.5 பில்லியன் வந்து டெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெட்டை சர்வீஸ் அவங்க எடுத்தப்போ என்னென்னா, இது இந்த கோவிட் அப்போ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு யூஎஸில். கரெக்ட். ஸோ அவங்க அதை பார்த்து எடுத்தாங்க. பட் தென் as இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ரைசிங், இன்வெஸ்டர்ஸோட ப்ரெஷர்லாம் இருக்குது. ஸோ டெட் சர்வீஸிங்கே அவங்களுக்கு பெரிய காஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 ரைஸ் பண்ண ஃபண்டிங்கில் $500 மில்லியன் சப்போஸ் டு பி டெட் சர்வீஸ் பண்ணுறதுக்கே. இவ்வளோ நான் வாங்கின கடனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குனே $500 மில்லியன் இயர்மார்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் அந்த 1.2 பில்லியன் ஃபஸ்ட்டு அவங்க வாங்கின டெட்டை வந்து நான் எக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ டெட்டு ரொம்ப, அதாவது உங்கள் கேஷ் ஃப்ளோ வந்து அதை சப்போர்ட் பண்ணாதப்ப இவ்வளோ டெட் எடுத்துருக்க கூடாது. ஓகே. அவங்க நிறைய டெட் எடுத்தாங்க. ஸோ டெட் சர்வீஸிங்கே ஒரு கேஷ் ஃப்ளோ, நீங்கள் பின்னாடி எடுக்கிற எக்விட்டிலாம் இந்த டெட்டை சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிடுது. பிகாஸ் யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் மேக்கிங் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இல்லாதப்ப பெரிய அளவில் டெட் எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக டெட்ரிமெண்டல். அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்து பண்ணணும். ஸோ அது வந்து அவங்க பண்ண மிஸ்டேக் டு அன் எக்ஸ்டென்ட். அவங்க பண்ணப்போ என்ன நினச்சாங்கன்னா, இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தானே இருக்குது, நம்ம அதுக்குள்ளே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் தென் அது முடியல. அண்ட் தென் நிறைய அக்வயர் பண்ணாங்க. எல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்க் அக்விசிஷன் நிறைய பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் ஹேட் ஜூனியர், அவங்களோட எத்திக்கல் இதெல்லாம் அது கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி. சின்ன பசங்கள்லாம் ஆப் இது பண்ணி சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் மாடலே தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் அதெல்லாம் கோவிட் இது ஹைப். அதை அந்த இதை பேஸ் பண்ணி கோவிடுக்கு முன்னாடி. பட் தென் அது ஒரு அதோட முடிஞ்சது. அது ஒரு வெரி ஷார்ட் டேர்ம் திஸ் திங். அதுக்கப்புறம் வந்து யூஎஸில் ஒரு 2-3 கம்பெனி அக்வயர் பண்ணாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக. ஸோ அக்விசிஷன்லேயே வந்து க்ளோஸ் டு 3 பில்லியன் செலவு பண்ணாங்க. ஓகே. ஸோ 2.8 பில்லியன் 12 கம்பெனி உங்களுக்கு அக்வயர் பண்ணாங்க. 10 கம்பெனிக்கு மேலே பண்ணியிருப்பாங்க தெரியல. ஒரு 7-8 கம்பெனி அட்லீஸ்ட் பெரிய அக்விசிஷன் எல்லாம் 100 மில்லியனுக்கு மேலே இதுக்கு ஒரு 7-8 கம்பெனிக்கு மேலே அக்வயர் பண்ணாங்க. அண்ட் இவங்க அக்வயர் பண்ண கம்பெனிஸ் அப்புறம் சின்ன கம்பெனிஸ் நிறைய அக்வயர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுவும் என்ன சொல்கிறது, அக்வயர் பண்ணுறது ஓகே. பட் தென் அக்வயர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சினர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். இவங்க அக்வயர் பண்ண கம்பெனி எல்லாமே இண்டிவிஜுவல் கம்பெனிஸாக தான் ஆப்ரேட் பண்ணாங்க. இவங்க பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணல. ஒரு ஓவர் ஆர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருந்து அந்த பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் கொண்டு வரதுக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன சொல்கிறது, யூ ஹாவ் இட்ஸ் கால்ட் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கோப். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நான் அக்வயர் பண்ண முடியும், என் கஸ்டமர்ஸ்லாம் அங்கே அக்வயர் பண்ண முடியும்.
இந்த ஃபீச்சருக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க, இந்த ஃபீச்சருக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க. த பிளாட்ஃபார்ம் கெட்ஸ் மோர். அதுதான் ஜென்ரலாக அக்விசிஷனோட இது. வேறஸ் சும்மா இண்டிவிஜுவல் கம்பெனிஸாக இது பண்ணணுன்னா அண்ட் எல்லாருமே கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ், மீனிங் அவங்களும் பேர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட பேர்னை வந்து நீங்கள் ஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கோப்புக்கு ஆப்போசிட்டாக போயிடுது. ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ விச் வாஸ் அ மிஸ்டேக். அதாவது ஒரு பிளான் இல்லாமல் யூ ஆர் ஜஸ்ட் ஆடிங் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹோல் ஷுட் பி மோர் தென் பார்ட்ஸ், சம் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கணும்ல. அந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கம்பெனிஸாக ஆப்ரேட் பண்ணி எல்லாமே லீக் ஆகிடுச்சு. இதில் ஸ்கூப் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, சென்னை பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனி கிட்ட வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. ஓகே, கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த டீல் கால் ஆஃப் ஆகிடுச்சு. அவர் இப்போ கூட என்ன சொல்லுவார், இல்லை அவருக்கு நடந்த எந்த பிரச்சனை மிஸ் கிடையாது. அவருக்கு அவர் வந்து கேஷ் டீல் தானே. அதான் அவருக்கு ஜஸ்ட் மிஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அவருக்கு பைஜூஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். ஆனால் அவருக்கு வந்து எஸ்கேப் வெளியில் வந்துருப்பாரு. அந்த டீல் க்ளோஸ் ஆகலை. சென்னை பேஸ் ஒரு எஜ்டெக் கம்பெனி. அண்ட் இன்னொன்று வந்து இந்த இவர் வாங்கின கம்பெனியில் ஒரு நல்ல கம்பெனினா ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் அவங்க. ஸோ அதில் தான் இந்த இதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இருக்க இந்த 6 மாத ஜெயில் கான்ட்ரவர்சியும். அது எப்படின்னா, கத்தார் ஹோல்டிங்ஸ், அது வந்து கத்தாரோட சாவரன் ஃபண்ட். ஓகே, அவங்க வந்து பைஜூஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு ஆகாஷ்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க டெட்டு சர்வீஸ் பண்ண முடியாது. அது டெட் அவங்க வாங்கினது, கத்தார்கிட்ட வந்து வாங்கினது வந்து டெட்டு. ஸோ இந்த டெட்டை சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு கத்தார் முடிவு பண்ணப்போ அவங்க கேஸ் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆகாஷோட ஷேர்ஸும் பிளெச் பண்ணி தான் டெட் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆகாஷோட ஷேர்ஸோட ஓனர்லாம் மாறணும்னா தே ஹேவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் கத்தார். ஓகே, அது இருக்கப்ப ஆகாஷில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ரைட்ஸ்னால் இப்போ என்கிட்ட இருக்க ஷேர்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு காசு கொடுத்தும் வாங்கிக்கணும். அதில் வந்து அந்த சிங்கப்பூர் கம்பெனி பிஆர் வந்து ரைட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி ஃபண்டு ஒரு 16 கோடி ஏதோ உள்ளே கொண்டு வராங்க. பட் தென் இந்தியாவில் வந்து அந்த ஓனர்ஷிப் ஃபைல் பண்ணணும்ல, ஃபைல் பண்ணப்போ என்ன ஆகிடுதுன்னா, பிஆர் வந்து ஓனரில் இல்லை. ஓகே, ஓகே. பிஸி ஃபிலிப்னு ஒரு லேடி, இவங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஓனராக இருக்காங்க அதே 16% ஓகே இதில். ஸோ அப்போ அது அவங்களோட இது வந்து அதான் இட்ஸ் நாட் ஆஸ் பர் லா. அவங்க போர்டுக்கே தெரியாமல் இது பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரீஸ் ஆன ப்ராப்பர்ட்டி, பிளட்ஜ் ஆன ப்ராப்பர்ட்டி, விச் மீன்ஸ் அவங்களுக்கு ரைட் இருக்குது. கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ இல்லை அதர் யாருக்கெல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்டலாம் சொல்லாமல் ஓனர் மாற்றிருக்காங்க. ஓகே. அண்ட் தட் லேடி இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சம்மன் எல்ஸ் ஹூ இஸ் லுக்கிங் அட் யூஎஸ். இவரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது பண்ணதும் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம். அதனால தான் சிங்கப்பூர் கோர்ட்ஸ் வேர் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இவர் கொடுக்கல. தட்ஸ் இட். இப்போ என்ன சொல்கிறது, கம்பெனிக்கு வேல்யூ வந்து 0 ஆர் நெகட்டிவ் தான். அதான் நான் எப்படி முடிக்கலாம்னு நினச்சேன்னா, அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது பைஜூஸ் பற்றி தான் கேஸ் ஸ்டடி எழுதிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ முடிஞ்சு போனதுக்கு பிறகும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறது கேஸ் ஸ்டடி தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். அடுத்த வேறு டாபிக் பேசுவோம். மகிழ்ச்சி. தேங்க்யூ.